கல்யாணம் ஆன பொண்ணையே வீடியோ கால் வாங்க அசால்ட்டா கூப்பிடுறாரு. தன்னோட புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறதுனால உள்ளூருக்குள்ளேயே ஒரு பையன் கூட தப்பான தொடர்புல இருக்கிறா இந்த பொண்ணு. மாமியார் படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவங்கள கவனிச்சிட்டு இருந்த ஒரு நர்சம்மா 4-5 நாள் லீவ்ல போயிருந்தாங்க. அவங்கள பாத்துக்கிறது பிடிக்காம தன்னோட புருஷனுக்கே போன் பண்ணி நாத்தனா எல்லாருக்குமே நாத்தம் தான் அடிக்கும்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம இந்த அம்மா பேசிட்டு இருக்கு. ஒரு 4-5 நாள் நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் அம்மாவும் அப்பாவும் தனியா இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு நீ ஏன் போறேன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு பையனை மட்டுமாவது நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வரா. திருப்பி வரும்போது ஒரு மரத்துக்கு அடியில கொஞ்சம் பசங்க நின்னு பேசிட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் ஒரு ஹாரன் சவுண்ட குடுத்துட்டு தான் இந்த பொண்ணு வாரா. அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அந்த தொடர்பை வச்சு ரொம்பவே கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்கிற அந்த பையனும் 4-5 நாள் ஜாலி தான் சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கூட நைட்டு வராரு. இவனும் கிச்சனை தாண்டி அந்த ரூமுக்குள்ள போகவும் எவ்வளவு நாள் ஆயிட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு மேல பாயிறாரு. எல்லா விஷயத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு கேக்குறா, இந்த நரகத்துல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு 2-3 வருஷம் ஆயிட்டுன்னு சொன்னதும் அந்த கனெக்ஷனுக்கு அள்ளு விடுது. பயத்துல சிகரெட்டை கீழே போட்டுட்டு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. இந்த பொண்ணு விடாம என் கூட துணையா நில்லு, மத்தத நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு யார மீன் பண்றானா அந்த மாமியார கொலை பண்றதுக்கு தான் சொல்றா. மாமியாரோட அறைக்குள்ள போனதும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட கைய பிடிச்சா சத தனியா வந்துரும் சொல்லுது இந்த பொண்ணு. இந்த பொண்ணும் தன்னோட வாழ்க்கை நல்லா ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இந்த காரியத்தை பண்றா. இனிதான் நரகமே தெரிய போகுது.